Unit 3 Fourier series and Fourier integrals. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இருந்தாலும் 1 or 2 டேரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில். டெஃபினேஷன் பாருங்கள். பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி அ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ லீஸ்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் டி. கண்டிப்பாக அங்கே ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் டீங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் என்ன கண்டிஷன் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி எடுத்தீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பீரியட். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸை பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த டி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டீயை வந்து பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி தானே கண்டிஷனில் வருது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டிக்கு பதிலாக நான் 2π அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் நான் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ sin x ப்ளஸ் 2π அப்படின்னு வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லெவல்லாம் படிச்சிருக்கோம். sin 360, அதாவது 2π அப்படின்னா 360 வரும். 360 ப்ளஸ் தீட்டா அப்படின்ற மாடலில் ஃபார்முலா மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ sin 360 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா sin தீட்டா அப்படின்ற மாதிரி வரும். இங்கே எக்ஸில் எடுத்ததுனால sin x அப்படின்னு வரும். இந்த sin x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். அதாவது இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதே வந்துடுது. ஓகே, அப்போ இதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2π அப்படின்னு எடுத்தோம், நமக்கு என்ன கிடச்சிது, எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடச்சிது. ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்போ இந்த டி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த sin எக்ஸுக்கான அந்த பீரியட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2π அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த ரிசல்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன். எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுமே வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். அதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இதில் செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாகவே கொடுத்துருக்கோம். sin x, cos x, secant x, cosecant x, இது எல்லாமே வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2π. நம்ம இப்போ sin xக்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான் cos x, sec, cosec இது எல்லாத்துக்குமே வரும். ஓகேங்களா, ஏன்னா cos xல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், x ப்ளஸ் 2π அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ cos x ப்ளஸ் 2π அப்படின்னா cos x அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, அதுவுமே ஸ்கூல் லெவலில் உள்ள ஃபார்முலா அது மாதிரி தான். அதே மாதிரி தான் secant xக்கு. ஓகேங்களா, secant x ப்ளஸ் 2π அப்படின்னா secant xனே தான் வரும். கொசிகண்ட்டுக்கும் அதே சேம் தான். அதனால தான் இது எல்லாத்துக்குமே பீரியட் பார்த்தீங்கன்னா 2π அப்படின்னு வருது. ஓகேங்களா, அடுத்து தேர்டு பாருங்களா, tan x அண்டு cot x. இதுக்கு வந்து பீரியட் பார்த்தீங்கன்னா π அப்படின்ற மாதிரி வருது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதானே பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். tan x ப்ளஸ் π அப்படின்னு போட போகிறோம். டேனில் π ப்ளஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சுனாக்க தேர்டு குவாட்ரண்டில் வந்துடும். ஓகேங்களா, அப்போ tan π ப்ளஸ் தீட்டா, அதாவது 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா tan தீட்டா அப்படின்னு தான் வரும். அப்போ tan x அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் காட்டுக்கும். ஓகேங்களா, அதனால தான் tan x அண்டு cot x வந்து என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π அப்படிங்கிற அந்த பீரியடில் வந்திருக்கு. ஓகே, ரீசன் வந்து இதுதான். tan π ப்ளஸ் தீட்டா அப்படின்னா tan தீட்டா அப்படின்னு அர்த்தம். அதே தான் cot π ப்ளஸ் தீட்டா, அதாவது 180 ப்ளஸ் தீட்டானா cot தீட்டான்னு தான் வரும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் இது ரெண்டுக்கு மட்டும் பீரியட் பார்த்தீங்கன்னா π அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கங்க. ஆல்ரெடி இதை வச்சு பிஜிடிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேவ் பீரியட் வந்து ஆல்ஃபா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பீரியட் வந்து ஆல்ஃபா அப்படின்ற பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக டினோட் பண்ணியிருக்காங்க. தென் எஃப் ஆஃப் கேஎக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸை ஏதோ ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சிங்க. அது 2ஆக இருக்கலாம், அல்லது 3ஆக இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மீனிங் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, நியூவாக கிடைக்கும் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல கேஎக்ஸ்னு போடுறோம். அப்போ நியூவாக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை கே அப்படின்னு வந்துடுது. அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணிங்களோ அந்த ஸ்கேலாரை டிவைடரில் போடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். sin nx அப்படின்னு இருக்குது. யூஸ்வலாக sin x அப்படின்னா இதுக்கு பீரியட் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்,
2π அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. அப்போ இந்த ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, கம்பேர் பண்ணிக்கிங்க அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ sin xக்கு பீரியட் பார்த்தீங்கன்னா 2π, அதாவது ஆல்ஃபான்றது 2π அப்படின்னு அர்த்தம். அப்போ sin nx, அப்போ இந்த எக்ஸை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா என்னால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இந்த நியூ ஃபங்க்ஷனுக்கான அந்த பீரியட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பை கேன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்போ ஆல்ஃபான்றது என்னன்னு சொல்லியிருந்தேன் 2π, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ஃபா பை இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபாவுக்கு 2πன்னு வந்துடும் டிவைடட் பை கேங்கிறது இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம்னா என்னன்னு எடுத்துருக்கோம் ஓகேங்களா. கேஎக்ஸ்ன்னு போடாமல் என்எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ என்னங்கிறது தான் கேன்னு அர்த்தம். அப்போ இந்த கே இருக்க இடத்துல என்ன போடணும்னா என்னன்னு போடணும் ஓகேங்களா. அப்போ பீரியட் பார்த்தீங்கன்னா 2π/n அப்படின்னு வந்துடுது. இதுக்கே நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். cos 3xன்னு இருக்குது. பொதுவாக cos xக்கு பீரியட் அப்படின்னா 2πன்னு வந்துடும், அதுதான் இங்கே மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 இருக்குது ஓகே. அப்போ கேயோட வேல்யூ அல்லது என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓகே. ஸோ இங்கே 3 வந்து எக்ஸோட மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடரில் எழுதிக்கணும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஜென்ரல் பாயிண்ட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது ஓகே. அதே மாதிரி டேனுக்கும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றெல்லாம் ஈஸி தான். tan nxன்னு இருக்கா, அப்போ இங்கே கே இருக்க இடத்துல n இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரணும், tan xக்கான அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா பை ஓகே. 2πன்னு மாற்றி போட்டுறாதீங்க. அப்போ இதில் n வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு, அப்போ அந்த n வந்து டிவைடட் ஆகிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கே டிவைடரில் எடுத்திருக்காங்க. அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள். இஃப் f of x has பீரியட் ஆல்ஃபா, இது யூஸ்வலாகவே அப்போ sin x எடுத்தோம் இல்லையா, அதே கூட வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக. அப்போ sin xக்கு வந்து பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்தது 2πன்னு வந்துச்சு. அப்போ அதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தென் f of x/k, அப்போ இந்த எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் ஆகிருக்கு. ஆல்ரெடி பார்த்தது மல்டிப்ளையில் பார்த்தோமா, இது டிவிஷன். மல்டிப்ளையில் வந்திருந்தாக்கா என்ன பண்ணணும், அந்த பீரியடில் டிவைடரில் போட்டுக்கணும்னு சொன்னோம். இங்கே டிவைடரில் வந்திருக்கா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியடோட மல்டிப்ளையில் எழுதிக்கணும், அவ்வளோதான். அந்த கேன்றதை மல்டிப்ளையில் எழுதிக்கணும். ஆப்போசிட் மாதிரி நினச்சிக்கோங்க, இன்வெர்ஸில் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஓகே. அப்போ sin xக்கு 2πங்கிறது தான் பீரியட், அதுதான் ஆல்ஃபா. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா sin x/3ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், இந்த கே வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. என்ன நம்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ டிவைடரில் 3 இருக்கா, அப்போ இதுக்கான அந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடை எதால் மல்டிப்ளை பண்ணணும், கேயால் தானே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கேன்றது 3, அப்போ 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 × 2π அப்படின்னு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 6π அப்படின்னு வந்துடும் ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டியதான். 6th ஒன் பாருங்கள். இஃப் f, g have பீரியட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டுக்குமே வந்து பீரியட் என்ன தான் இருக்கான், ஆல்ஃபா தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் சேமாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாமா, அதாவது ஆல்ஃபா தான் பீரியடாக இருக்கணும் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் பீரியட் வந்து ஒரே பீரியடாக தான் இருக்கணும் ஓகே. அப்போ sin xம் cos xம் எடுத்துக்கலாம். அப்போ sin xங்கிறத நான் எஃப்பாகவும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி ஜின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா cos x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா sin xக்கும் cos xக்கும் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π தான் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபான்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா AF + BGன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ AF அப்படின்னா AF + BG கூட டைரெக்டாக எடுத்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா AFன்னா ஏன்றது ஏதோ ஒரு ஸ்கேலார், இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை ஏயால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 sin x. அடுத்து ப்ளஸ் BGன்னு இருக்கா, அப்போ பீன்றது ஏதோ ஒரு ஸ்கேலார், ஒரு 3ன்னு எடுத்துக்கலாம். ஜிங்கிறது என்னென்னா cos x, இப்படி வந்துடும். இதுதான் வந்து ஒரு நியூ ஃபங்க்ஷன் மாதிரி ஓகேங்களா. இதுக்கும் அந்த பீரியட் என்ன தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபான் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே ஆல்ஃபா தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இங்கே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேலாரால் எந்த பாதிப்புமே ஏற்படாது. இந்த எக்ஸோட மல்டிப்ளையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பீரியடில் வேரி ஆகும் ஓகேங்களா. மற்றபடி அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2ன்ற நம்பர், அதே மாதிரி இந்த 3ன்ற நம்பரால் எந்த பாதிப்புமே வராது. இங்கேயுமே sin x + 2π அப்படின்னு போட்டிங்கன்னா sin xனே தான் வரும். அதே மாதிரி cos x + 2πன்னு போட்டால் cos xன்னு தான் வரும் ஓகேங்களா. அப்போ நமக்கு பிரச்சனையே இருக்காது, இதே ஃபங்க்ஷன் தான் அகைன் கிடைக்கும். அப்போ இதோட அந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், அதாவது 2π தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா அந்த எஃப்க்கும் ஜிக்கும் பீரியட் என்னன்னு சொல்லி எடுத்திருக்கோம் 2π. அப்போ இதோட அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அதே 2π தான் வரும். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். அதில் ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். A function f of x is said to be even function if f of minus x, அதாவது எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷனில் -xன்னு கொடுக்கணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ கொடுத்துருக்க கிவன் கொஸ்டினில் எங்கெல்லாம் வந்து எக்ஸ்ன்னு இருக்கோ அங்கெல்லாம் -x கொடுங்க.
நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கணும்னா அந்த கிவன் ஃபங்க்ஷனே ஆன்சராக வரணும். எஃப் ஆஃப் எக்ஸே அப்படியே கிடைக்கணும், நெகட்டிவ் எதுவும் வெளில வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது, மாடுலஸ் எக்ஸு, காஸ் எக்ஸு, சீக்கண்ட் எக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான். இது என்ன ரீசன் பாருங்கள், ஜஸ்ட் ஒன்று வெரிஃபை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன பண்ணணுன்னாக்கா எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் தானே கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னே வருது. ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இங்கே எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன கொடுத்துருந்தோம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஆனால் கிடைக்கிறது என்ன கிடைக்கிது பாருங்கள், அந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்கிது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் அந்த பாலினாமியலில் வந்துச்சு அப்படின்னாவே அந்த பவரை வச்சே நீங்கள் அஸ்யூம் பண்ணி சொல்லிடலாம். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பவர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா, ஸோ அப்போ ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி 4 வந்ததுன்னா ஸோ ஈவன் ஃபங்க்ஷன். பாலினாமியலில் வந்ததுன்னா ஒரு ஐடியா பண்ணி சொல்லலாம், மற்ற எதுக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதுவும் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ்க்குள்ளே எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எக்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு கிடைக்கிறது என்ன தான் கிடைக்கும், இந்த மாடுலஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் எக்ஸ், ஏன்னா மாடுலஸ்க்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் -2ன்னு எழுதுகிறோம், ஆனால் நமக்கு வர்றது என்ன தான் வரும், +2 தான் வரும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் நம்பருக்காக போட்டு காமிக்கிறேன், நீங்கள் ஃபங்க்ஷனை வச்சு வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் காஸ் எக்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். நம்ம ஸ்கூலில் உள்ள படிச்சிருக்கோம். காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்னா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு தான் வரும். காசில் நெகட்டிவ் வந்ததுன்னா பாசிட்டிவாக தான் வரும். அதே மாதிரி சீக்கண்ட்லேயும் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக தான் வரும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம மைனஸ் கொடுத்தோம், ஆனால் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அதே அந்த கிவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கிது. அப்போ இந்த காஸ் எக்ஸுங்கிறதும் ஈவன். ஓகே, அதே மாதிரி தான் சீக்கண்ட் எக்ஸும் ஈவன். நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன். A function f of x is said to be odd function if condition இதுதான். இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் f of xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஆனால் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிவன் f of xே கிடைக்கும், ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் காமனாக வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். x⁻3 இருக்கா, இந்த 3ங்கிறத வச்சே நம்ம சொல்லிடலாம் இது ஆட் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு. அப்படி இல்லைனாலும் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா f of x is equal to x³ அப்படின்னு எடுக்கிறோம். இதில் பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது இங்கே -x ஹோல் பவர் 3 அப்படின்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -x⁻3ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியிலே தான் இருக்கும். x⁻3க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், x⁻3னா f of xன்னு தானே எடுத்தோம். ஸோ f of xன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு பாருங்கள், f of -xன்னு எடுத்தோம், ஆனால் என்ன கிடைக்கிது, -f of xன்னு கிடைக்கிது. அப்போ இந்த கண்டிஷனில் வந்துருச்சிங்களா? ஸோ அதனால தான் இந்த x³ வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் sin x. இதில் பார்த்தீங்கன்னா sin of -xன்னு போடுறோம். சைனில் -x அப்படின்னாவே உங்களுக்கு -sin xன்னு வரும். இதுவுமே ஸ்கூல் லெவலில் உள்ளது தான். ஸோ -sin x அப்படின்னு வரும். அப்போ இந்த மைனஸ் வெளில வருதுங்களா, இது வந்து நம்ம எடுத்த ஃபங்க்ஷன். sin xங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான். ஆனால் முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த sin xலாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிளாக வருது. அதே மாதிரி கொசிகண்ட் எக்ஸு, டேன் எக்ஸு, காட் எக்ஸு, இது எல்லாமே இதே சேமில் தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மைனஸ் போடும்போது வெளியில் மைனஸ் வரும். ஓகே, அடுத்த ரிசல்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், if f of x is odd ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தென் இன்டெக்ரல் -a to +a f of x dx இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். ஜஸ்ட்டு f of xங்கிறத ஒரு எக்ஸுன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். f of x is equal to x அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டெக்ரல் -2 + 2 இதில் f of x dx, f of xனால் எக்ஸ்ன்னு வருதுங்களா, x dx. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதுதான் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி லிமிட்டும் பாருங்கள் சேமாக இருக்குது, ஆப்போசிட் சைனில். ஓகே, அப்போ இதுக்கு இது மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் போய் இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுனாவே டேரெக்டாக ஆன்சர் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூஸ்வலாக நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணி அப்பர் லோயர் லிமிட்லாம் போட்டிங்கனாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 0ன்னு தான் வரும். செகண்ட் பாயிண்ட், இஃப் f of x is even then integral -a to +a f of x dx
இது என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். இது வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கு 0ன்னு சொல்லியிருந்தோம் டேரெக்டாகவே. ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 2 போட்டு கட் பண்ணிக்கலாம், ஆனால் 0லாம் வராது. புரியுதுங்களா? அதுக்குமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் வச்சுக்கலாம், பட் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ -2லேருந்து +2 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஈவன், ஏன்னா ஈவன் தானே எடுத்துக்கணும். ஓகே, இதில் போய் ஆட் ஃபங்க்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ ஈவன் சொல்லியிருக்காங்க, அதனால் ஈவன் தான் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணலாம், ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதாவது இன்டகிரல் 0 to 2 அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும். முன்னாடி என்ன போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது ஜென்ரலாகவே நம்ம சொல்லலாம். இப்போ -2லேருந்து +2 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு லென்த்து. இந்த இடத்துல என்ன இருக்கும், கண்டிப்பாக 0 இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம மொத்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் லென்த்து கிடச்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி கூட இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதை தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் எஃப் இஸ் ஈவன், அதே மாதிரி ஜி பார்த்தீங்கன்னா ஈவன், ரெண்டுமே வந்து ஈவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஐடியா வச்சுக்கலாம்னா ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈவன்னா. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ப்ளஸ்ன்னு தானே வரும். அப்போனா ஈவன் அப்படின்னு தான் வரும். ரெண்டுமே ஈவன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, ஜி இஸ் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து மைனஸ், இது வந்து மைனஸ். ஆட் ஃபங்க்ஷன்னா மைனஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடும் இல்லையா? ப்ளஸ்னால் என்னென்னு சொன்னோம், ஈவன் சொன்னோம்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் மெமரியில் வச்சுக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஈவன் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இன்ட்டு ஜி வந்து ஈவன், அப்போ அதுக்கும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x⁴ வரப்போகுது ப்ராடக்ட் பண்ணும்போது. ஸோ இந்த x⁴ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணுமா, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. அதே மாதிரி ஜி வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, அப்போ அதுவுமே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ஸோ அப்போ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஈவன் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கிது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜி வந்து ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க எக்ஸ்னே வச்சுக்கலாம், ஈவன் அப்படின்றதுனால ஜி இஸ் ஈவன் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x³ வந்துடுது. அப்போ இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷனில் வந்துடுது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈவன் அப்படின்னு வரும், அதாவது இதோட ஆப்போசிட் தான் இது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் இஸ் ஈவன் அப்படின்னு வரும், ஜி வந்து ஆட் ஃபங்க்ஷன், அப்போ இதோட ஆப்போசிட் தானே. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எஃப்க்கு. அடுத்து இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரப்போகுது, x⁴ தான் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆட் ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வர்றது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன்னா மைனஸாக எடுத்துக்க சொன்னேன், ஈவன் ஃபங்க்ஷன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு வந்துடும், மைனஸ்ன்னு வரும். மைனஸ்னால் யார், ஆட் ஃபங்க்ஷன் தானே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஐடியா வச்சுக்கலாம். இருந்தாலும் எக்ஸாம்பிளையும் வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த்து பாருங்கள், ஃபார் எனி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு யூஸ்வலாக காஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் எஃப் ஆஃப் எக்ஸை, அல்லது இந்த மாதிரி கூட நீங்கள் பாலினாமியலும் எடுத்துக்கலாம். அடுத்து ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இது தான், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னாலும் காஸ் எக்ஸ் தான் வரும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி வந்துடும், காஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இது வந்து காஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இதுவும் என்னவா மாறிடும்னு சொல்லியிருந்தோம், காஸ் எக்ஸ்ன்னு தான் மாறும்னு சொன்னோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் என்னன்னு தான் வருது, காஸ் எக்ஸ்ன்னு தான் வருது. ஸோ அப்போ இது எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனில் வந்துடும். ஸோ அதை தான் இங்கே சொல்லுவேன், ஏன்னா காஸ் எக்ஸுங்கிறது ஈவன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சைன் எக்ஸில் வர மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ சைன் எக்ஸ் அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் சைன் மைனஸ் எக்ஸ் இப்படி வந்துடும். இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டில் உள்ள சைன் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதில் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்தோம், மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும்.
அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் 2 sin x அப்படின்ற மாதிரி வந்துடுது ஈக்குவல் டு 2 sin x அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம sin x அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த முன்னாடி உள்ள நம்பர்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபங்க்ஷன் வந்து ஆடாக ஈவனான்னு செக் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா போதும். ஸோ sin xல வர்றதுனால ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5th பாயிண்ட் பாருங்கள். இஃப் f of x is neither equal to f of minus x, அதாவது f of xங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து f of minus x கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இல்லை, நெய்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நார். ஓகே, அப்போ இந்த f of minus xக்கு f of x ஈக்குவலாக இல்லை, அதே மாதிரி மைனஸ் f of minus xக்கும் யார் ஈக்குவல் இல்லை அப்படின்னா எந்த f of x ஈக்குவலாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் இங்கே நெய்தர் நார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த f of x இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக வரல. ஓகேங்களா, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நெய்தர் நார்னு சொல்லிட்டு. இதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங். தென் இட் இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இங்கேயும் என்ன சொல்ல வராங்க பாருங்கள், நெய்தர் நார் தான் இங்கேயும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஈவனும் கிடையாது ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. எந்த ஃபங்க்ஷனு, இந்த f of xங்கிற ஃபங்க்ஷன். அப்போ அது காமனாக ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா f of x ஈக்குவல் டு f of minus xனா ஈவனுக்கான கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி f of x ஈக்குவல் டு மைனஸ் f of minus xனா ஆட் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா, அது ரெண்டுலேயுமே இந்த f of x வரல அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்க முடியாது, ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்க முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், sin x ப்ளஸ் cos x, இது ஒரு ஃபங்க்ஷன். இதில் நம்ம எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுவோம், மைனஸ் எக்ஸ் தானே கொடுப்போம். இப்போ இதில் கொடுத்தீங்கன்னா sin மைனஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ப்ளஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். இதில் நீங்கள் மைனஸை காமனாக எடுக்கணும்னு நினச்சா கூட இதில் மைனஸ் இருக்குது, காமனாக எடுத்துடலாம். ஆனால் இங்கே எடுக்கும்போது பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே சைன் எக்ஸ் தான் வரும், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். ஆனால் நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் இங்கே sin x மைனஸ் காஸ் எக்ஸ்னு வருது, மைனஸ் வெளில வந்தால் கூட. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து அந்த கிவன் f of xக்கு ஈக்குவல் கிடையாது, அதாவது sin x ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாகவும் வரல. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே இந்த ஃபங்க்ஷன் வரல. அதனால் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நெய்தர் ஆட் ஃபங்க்ஷன் நார் ஈவன் ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த ஃபங்க்ஷன் f of x is defined as, இந்த மாதிரி சிக்னம் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுளாக இருந்துச்சுன்னா சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாடலில் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, மைனஸ் சி, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th ப்ராப்பர்ட்டியில் இதோட ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன வரணும்னு பாருங்கள், f2 ஆஃப் எக்ஸ் கிடைக்கணும், f2 ஆஃப் எக்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம் இந்த கண்டிஷனில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ், இங்கே f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ்னாலும் நமக்கு கான்ஸ்டன்ட்டில் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே ஆன்சர் வரும். அப்போ மைனஸ் சின்னு வரும். ஈக்குவல் f2 ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் சின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அப்போ இது வந்து எதுக்குள்ள கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். அப்போ இது வந்து எதில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனில் வரல. அப்போ ஆட் ஃபங்க்ஷனுக்கான அந்த கண்டிஷனில் நம்ம வெரிஃபை பண்ணலாம். அப்போ ஆட் ஃபங்க்ஷனுக்கான அந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f2 ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் f2 ஆஃப் எக்ஸ். ஓகே, இதில் வருதா அப்படின்னு பாருங்கள், f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் தானே. அப்போ f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னாலும் f1 ஆஃப் எக்ஸ்னாலும் நமக்கு எது தான் வரப்போகுது, மைனஸ் சி தான். அப்போ இதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சின்னு தான் வரப்போகுது. ஈக்குவல் டு இங்கே முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது கண்டிஷன்லேயே. ஸோ அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். f2 ஆஃப் எக்ஸ்னா யார், இதுதான் f2 ஆஃப் எக்ஸ், இது f1 ஆஃப் எக்ஸ், இது f2 ஆஃப் எக்ஸ். அப்போ f2 ஆஃப் எக்ஸ்னால் இந்த சி, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சி. அப்போ ரெண்டுமே என்னவாக இருக்குது பாருங்கள், ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் பண்ணோன்னா மைனஸ் f2 ஆஃப் எக்ஸுன்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அதாவது ஈக்குவலாக வருது. அப்படி வந்ததுனால இந்த f of xங்கிற அந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாடலில் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 6th பாயிண்ட் பாருங்கள், f of x ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ், f2 ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கிறாங்க சிக்னம் ஃபங்க்ஷன் மாடல். இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பைலேருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து 0 to π அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பாருங்கள், f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரணும், f2 ஆஃப் எக்ஸ், அதாவது ரெண்டாவது ஃபங்க்ஷன் கிடைக்கணும். ஓகேங்களா, ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் இதை தான் நான் முன்னாடி பாயிண்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் பண்ணால் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் முன்னாடி மைனஸ் வரணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கோங்க. இந்த 7th பாருங்கள், த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க, லிமிட் அதே மாதிரி வேரி பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈவன்னா இங்கே கண்டிஷன் சொல்லியிருக்கோம், f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா f2 ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா இதானே f1 ஆஃப் எக்ஸு, இந்த f1 ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும், மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு வந்துடும், மைனஸ்ன்னு வந்துடுமா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 1 அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் மைனஸ்ன்னு வந்துடும், மற்றது இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் கிடைக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டகிரேஷனோட சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் மெமரியில் ஏற்றுனீங்கன்னா பெட்டர், இருந்தாலும் கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க எப்படி ஆன்சர் வருது அப்படின்றதையும். இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், -π to +π cos mx cos nx dx ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க டேரெக்டாக. எம்மும் என்னும் ஈக்குவல் கிடையாதுன்ட்டாங்க, இந்த கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. அப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். இது cos A cos B அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னில் இருக்குது. ஓகே, அப்போ ஏன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா mx, பிங்கிறது nx. ஸோ அப்போ என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியில் இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல் லெவலில் தான். cos A cos B அப்படின்னு வந்துச்சுன்னா 1/2 இன்ட்டு cos ஆஃப் A ப்ளஸ் B அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் cos ஆஃப் A மைனஸ் B அப்படின்னு வரும். இதில் எது வேணாலும் முன்ன பின்ன எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதை தான் வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஏன்றது எம்எக்ஸ் தானே, அதே மாதிரி பிங்கிறது என்எக்ஸ், அதை இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படி மாறும்னு பாருங்கள். 1/2 அப்படியே இருக்கட்டும், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றப்ப இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அப்போ எம்எக்ஸ் ப்ளஸ் என்எக்ஸ்னா ரெண்டுலேயும் எக்ஸு காமனாக இருக்குது, வெளில எடுத்துக்கலாம். அப்போ எம் ப்ளஸ் என்னன்னு வந்துடும் இங்கே ப்ளஸ்ன்றதுனால. ஸோ எம் ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி ப்ளஸ் காஸ் ஆஃப் எம் மைனஸ் என்னன்னு வந்துடும், ஏன்னா இங்கே ஏ மைனஸ் பின்னு இருக்கிறதுனால வெளியில் எக்ஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது, அதாவது இதுதான் ஏ, இதுதான் பி, ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை தான் என்ன பண்ணணுன்னா இந்த இதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது இதை டேரெக்டாகவே எடுத்துடலாமா, இன்டெக்ரல் போட்டுக்கலாம், -π to +πன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த அடிஷ்னலாக 1/2 வருது, ஸோ வெளியில் வச்சுக்கலாம். அதை இந்த dxலாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வெளியில் தான் இருக்க போது. இன்டெக்ரல் நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணும்போது காசில் இருக்க காசை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைனில் வந்துடும். ஓகேங்களா, அப்போ சைன் ஆஃப் எம் ப்ளஸ் என் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா, இதை இன்டெகிரேட் பண்ணும்போது காசை பண்ணோன்னா சைனில் வந்துடும். அடுத்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், எம் ப்ளஸ் என் இருக்குது. எப்போவுமே இன்டெகிரேஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ் பார்ட்டையும் நம்ம தனியாக டிஃப்ரென்சியேஷனில் பண்ணி டிவைடரில் எழுதணும். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எம் ப்ளஸ் என்னன்னு இருக்குது, அதை டிவைடரில் எழுதிக்கோங்க, எம் ப்ளஸ் என்னன்னு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, ப்ளஸ் காசை வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்க சைனில் தான் வரப்போகுது. இப்போ சைன் ஆஃப் எம் மைனஸ் என் எக்ஸு டிவைடட் பை எம் மைனஸ் என்னன்னு வரும். இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா -π to +π அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பை இருக்குது அப்பர் லிமிட்டு, லோயர் லிமிட்டு -πன்னு இருக்குது. நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சைனில் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல தான் நம்ம இந்த லிமிட்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்பர் லோயர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே சைன் பை அப்படின்னா வேல்யூ 0, அதே மாதிரி சைன் -πன்னு வந்தாலுமே அதோட வேல்யூ 0 தான். ஓகேங்களா, அப்போ இதில் நம்ம கொடுக்கும்போது சைன் இந்த இடத்துல பை தான் வரப்போகுது. முன்னாடி என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சைன் 2πனாலும் ஆன்சர் 0 தான், அதே மாதிரி சைன் 3πனாலும் ஆன்சர் 0 தான். ஓகேங்களா, அப்போ சைன் nπ அல்லது சைன் ஆஃப் -nπ எல்லாமே 0 தான். ஓகே, ஸோ அந்த ரீசனால் இங்கே சைனில் இருக்கிறதுனால இது நம்ம அப்பர் போட்டாலும் சரி லோயர் வேல்யூ போட்டாலும் சரி இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஓகேங்களா, இந்த 1/2வும் இதோட சேர்ந்து 0 ஆகிடும். அப்போ டோட்டலாக இதோட இன்டெக்ரல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
இதை நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, சைன் வந்துருச்சுன்னாவே லிமிட்டை பாருங்கள். பை மைனஸ் பைன்னு வந்துச்சுன்னா 100% இதோட ஆன்சர்லாம் வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா ரீசன் இதுதான். ஓகே, சைன் என் பை அப்படின்னாலுமே அதோட வேல்யூ வந்து 0 தான். அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் என் பைன்னு வச்சுக்கிட்டாலுமே அதோட ஆன்சரும் 0 தான். ஓகே, அடுத்து செகண்ட் பாருங்கள். மைனஸ் பை டு ப்ளஸ் பை தான். காஸ் ஸ்கொயர் என்எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த எண்ணுக்கு வந்து இங்கே வேரி பண்ணி காமிச்சிருக்காங்க. 1 2 3 அந்த மாதிரி இருந்தாக்க என்ன ஆகும் அப்படின்னா பைன்னு ஆன்சர் வருதான் இதோட இன்டெக்ரல் வேல்யூ. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா n = 0ன்னு கொடுத்தோன்னா 2 பைன்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பை எப்படி ஆன்சராக கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். எண்ணுக்கு பதிலாக நம்ம மினிமம் வேல்யூ எடுப்போம். 1 எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா 2லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1 எடுத்து இங்கே எண்ணுக்கு பதிலாக கொடுக்கலாம். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இது எப்படி மாறும்னு பாருங்களா. காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். ஏன்னா எண்ணுக்கு பதிலாக 1 தானே கொடுக்குறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த டிஎக்ஸ்லாம் அப்படியே கூட வச்சுக்கலாம். இன்டெக்ரலும் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் பை டு ப்ளஸ் பை அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, 1 + cos 2 θ அப்படின்னா 1 + cos 2 θ அப்படின்னா 2 cos ஸ்கொயர் θ அப்படின்னு வரும். ஓகேங்களா, ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா தான். 1 + cos 2 θனா 2 cos ஸ்கொயர் θ அப்படின்னு வரும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் θ அந்த பேட்டர்னில் தானே இருக்குது. அப்போ இந்த 2 இந்த சைடு நம்ம தள்ளிக்கலாம். அப்போ என்ன வந்துடும் பாருங்கள். இதுக்கு பதிலாக என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா இந்த 2 இங்கிட்ட வந்ததுன்னா 1/2ன்னு வரப்போகுது. நான் இன்டெக்ரலில் வெளியில் வச்சுக்க போகிறேன். மைனஸ் பை டு ப்ளஸ் பை அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 + cos 2x அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடரில் இந்த 2 வரும். அந்த 2 நான் வெளில வச்சுட்டேன். ஓகேங்களா, மற்றபடி dxலாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். 1 இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு வந்துடும். ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால. அதே மாதிரி காசை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். சைன் 2x அப்படின்னு வந்துடும். பை என்ன வரும்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால அந்த 2 கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா, அடுத்த லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பை டு ப்ளஸ் பை அப்படின்னு இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/2 அப்படியே இருக்கட்டும். இதில் அந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா பை அப்படின்னு வரும். ப்ளஸ் சைன் வந்துருச்சுங்களா, பையில் இருக்கா. அப்போ இந்த ஏரியா தேவையே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா சைன் 2 பைனாலும் 0 தான். சைன் ஆஃப் மைனஸ் 2 பைனாலும் 0 தான். அப்போ லோயர் போட்டாலும் இந்த இடம் 0 தான் வரும். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0/2னா 0ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ பை + 0ன்னு வந்துடும். லோயர் லிமிட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக தானே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பைன்னு போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக போடும்போது மைனஸ் பை. இது வந்து யூஸ்வலாக லோயர் லிமிட்டுக்கான மைனஸ். ஓகே, அதே மாதிரி இதில் நம்ம மைனஸ் பை போட்டாலுமே ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 0ன்னு தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ப்ளஸ் 0ன்னு வேணால் எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு பை இருக்குது, இது ப்ளஸ் பைன்னு வந்துடும். அப்போ 2 பைன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு வந்துடுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 0 தானே கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே 0ன்னு கொடுங்க. ஓகே, அப்போ 0 இன்ட்டு அதாவது காஸ் ஸ்கொயர் 0x அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, அப்போ காஸ் ஸ்கொயர் 0x அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் பை டு ப்ளஸ் பை 1 அப்படின்ற மாதிரி வந்துடும். dx அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம வந்து எண்ணுக்கு பதிலாக 0ன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ காஸ் 0 அப்படின்னா 1ன்னு வந்துடும். ஓகே, அது காஸ் ஸ்கொயர் 0னாலும் நமக்கு 1ன்னு தான் வரப்போகுது. காஸ் 0 அப்படின்னா 1. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக 1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். dx அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா என்ன வரப்போகுது, எக்ஸ்ன்னு வரப்போகுது. ஸோ அப்பர் லோயர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மைனஸ் பை ப்ளஸ் பை அப்படின்னு வரும். இப்போ அப்பர் போட்டிங்கன்னா பைன்னு வரப்போகுது. மைனஸ் ஆஃப் லோயர் அப்படின்றப்ப அது மைனஸ் பைன்னு வரப்போகுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பை ப்ளஸ் பை 2 பை அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாடல் தான். ஓகே, அந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா பேட்டர்னில் போட்டு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்னு வரும். ஜஸ்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா இதுலையே. ஸோ அது அந்த மாடல் தான். ஓகே, சைன் ஸ்கொயர் nxன்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 - cos 2 θ அப்படின்னு வரும். ஓகே, 1 - cos 2 θ அப்படின்னா 2 sin ஸ்கொயர் θ அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் இந்த பேட்டர்ன். அப்போ இந்த 2 இங்கிட்டு கொண்டு வந்துடணும். ஓகே, அந்த செகண்ட் பாயிண்ட் போட்டோம் இல்லையா. ஸோ அதே மாடல் தான் இது. ஓகே, அதே மாதிரி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாடலில் உள்ள அந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்ற மாதிரி வருது. ஓகே, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் லெவலில் உள்ள ஃபார்முலாஸ் தான். சரிங்களா. அதே மாதிரி சிக்ஸ்த்து ஒன்
இது ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இங்கே காஸ் பிஎக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சைன் பிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்கும். இன்டகிரலில் லிமிட் இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் காமனாக வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மாறி இருக்கும் பாருங்கள், ஏ காஸ் பிஎக்ஸ்னு வருது, ஆனால் இங்கே ஏ சைன் பிஎக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இங்கே மாதிரி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே மாறும். ஓகே, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு வரும், பிக்கு பி இருக்கும், சைன் பிஎக்ஸ் இங்கே காஸ் பிஎக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வர மாதிரி இருக்கும். இப்படி டயகோனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, டயகோனல் வந்து சேமாக இருக்க மாதிரி தெரியும். அடுத்து 8th ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax cos bx dxன்னு வருது. ஸோ காசில் வந்துச்சுன்னா மேலே வந்து ஏ வரும், கீழே பார்த்தீங்கன்னா காமன் தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்குது. அதே தான் இங்கேயும், இங்கே காசு இங்கே வந்து சைனா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வந்திருக்கும், இங்கே வந்து பின்னு வந்திருக்கும். அதே மாதிரி காசு சைன், அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி 9th ஒன் பார்த்தீங்கன்னா யூடிவி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா இன்டெக்ரலில். ஓகே, அதாவது இது வந்து யூவாக வச்சுக்கணும், அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா டிவின்னு வச்சுக்கணும். இன்டகிரேஷனில் யூடிவி, அதை பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, யூடிவி அந்த பேட்டர்னில் வரும். அப்போ இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு என்ன வந்துடும்னா எக்ஸ் பை ஏ மைனஸ் 1/a ஸ்கொயர். இது ஜென்ரலாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் யூஸ்வலாகவே யூடிவி ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே, இன்டகிரலுக்கான அந்த யூடிவி ஃபார்முலா வச்சு போட்டிங்கனாவே இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் டேரக்ட் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா மெமரியில் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுவும் யூடிவி அந்த மெத்தடில் உள்ளதான், பெர்னோலிஸ் ஃபார்முலா இன்டெக்ரல் யூ, இது வந்து டிவி அப்படின்னு வரும். ஓகே, அது அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். அது எல்லாத்துலேயுமே இ பவர் ஏஎக்ஸ் காமனாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வெளில எடுத்துக்கணும். இது ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கா, இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 2xன்னு வருமா, 2x டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 2ன்னு வரும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் அப்படி தான் வரும், எக்ஸை டிஃப்ரென்சேஷன் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ ஸ்கொயர் ஏ கியூப். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் பவர், அதுக்கு தகுந்தாப்பில் இது போயிட்டுருக்கும். ஓகேங்களா, ஒன்று ஆட் ஆகிற மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவர் என்ன இருக்கோ அதுதான் வரும், அதுலேருந்து குறைஞ்சிட்டே வரும். இது டிக்ரீசிங், இது இன்க்ரீசிங் அப்படின்ற மாதிரி கூட ஐடியா வச்சுக்கோங்க. இது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் மெமரியில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆன்சர் இது கண்டுபிடிக்க முடியும். இதுவுமே ஜென்ரலாக உள்ளது தான். ஓகேங்களா, இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரூட் பை பை 2ன்னு வருது. அதே மாதிரி சைன் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னா பை பை 2ன்னு வருது. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்றுக்குமே. சைன் டி பை டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாக்க பை பை 2ன்னு வருது. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டி பை டி ஸ்கொயர், அதாவது உள்ளே கொண்டு வர மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அதுவும் சேம் தானே உங்களுக்கு. ஸோ பை பை 2 தான் ஆன்சர். இது 12th ஒன்று தான் இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம், இன்டெக்ரல் யூடிவின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதையுமே ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த செகண்ட் பார்ட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிஆர்பி எக்ஸாமில். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க.